வெல்கம் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் சண்டே சீரீஸ். இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸில் ஒவ்வொரு சண்டேயும் ஒரு பாசிவ் இன்கம் மேக் பண்ணுறதுக்கான டெக்னிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பாசிவ் இன்கம் மேக் பண்ணுறதுக்கான 7th டெக்னிக்கை பார்க்க போகிறோம். வாங்க அந்த டெக்னிக் என்னங்கிறத பார்ப்போம். வெல்கம் டு இன்டர்நெட் சக்ஸஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் சண்டே சீரீஸ் பாசிவ் இன்கம் டெக்னிக் 7. நம்ம ஆல்ரெடி பாசிவ் இன்கம் டெக்னிக் 2ல் நீங்கள் அமேசானோட ப்ராடக்ட்ஸ் இல்லை ஃப்ளிப்கார்ட்டோட ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனி உங்களுக்கு கமிஷன் கொடுக்க தயாராக இருக்காங்கன்னு சொன்னேன். அதே மாதிரியான ஒரு கான்செப்டை தாங்க நம்ம எங்கேயும் பார்க்க போகிறோம். நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்டோடையோ இல்லை ஏதோ ஒரு பிராண்டோடையோ டைப் பண்ணிக்க முடிஞ்சால் யூ கேன் மேக் மணி. நீங்கள் ப்ராடக்ட் பிராண்டுன்னு சொன்னோன்னே ரொம்ப பெரிய லெவல் கம்பெனி, நான் ஒரு நைக்கி கூடயோ இல்லை அடிடாஸ் கூடயோ தான் நான் போய் கான்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது அந்தளவுக்கு இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பாசிபிலிட்டி இருக்காது. பட் இன் ஃபியூச்சர் பாசிபிள். சரி, நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் இல்லை உங்களோட லோக்கல் ஏரியாவில் ஓரளவுக்கு பெரிய லெவலில் ரன் ஆகிட்டு இருக்க கம்பெனி என்ன, இல்லை ஒரு சின்ன கடை என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அந்த கடையில் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நான் ரீசெண்டாக யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த செகண்ட் ஹேண்ட் கார் சேல்ஸ் பண்ணுற ஒரு சின்ன ஷாப். அந்த ஷாப்பில் என்னென்னலாம் கார் இருக்குது அப்படிங்கிறத ஒருத்தர் யூடியூப்பில் வீடியோவாக ரெடி பண்ணி போட்டிருக்காரு. ஸோ அவர் பேசுறதுலேயே தெரியுது அவர் அந்த கம்பெனி, அந்த ஒரு சின்ன கடையோட ஓனர் கிடையாது. அவர் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கடைக்காரங்க கிட்ட பேசி அந்த கடையில் இருக்க ஒவ்வொரு காரையும் இவரோட யூடியூப் சேனல் மூலிமா இவர் மார்க்கெட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அந்த கடைக்காரங்க அந்த காரை பற்றி எந்த டீட்டெயில்ஸ் யாருக்கு சொல்லணும் அப்படின்னாலும் இவரோட ஒரு யூடியூப் சேனலையோ இல்லை இவரோட ஒரு யூடியூப் வீடியோவையோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதே டெக்னிக் தான் நாமளும் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் உங்களோட ஏரியாவில் இருக்க எந்த ஒரு கடை இல்லை எந்த ஒரு பிஸ்னஸை வேணாலும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவங்க கூட போய் பேசுங்க. நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணி கொடுக்குறேன், அது உங்களோட மார்க்கெட்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் உங்களை பற்றின ஒரு கட்டுரை எழுதுகிறேன், ஒரு பிளாக் போஸ்ட் எழுதி வைக்கிறேன். அந்த பிளாக் போஸ்ட் மூலயமா இல்லை உங்கள் வெப்சைட்டுக்கு நிறைய பேர் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கடையில் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அது மூலிமா உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட ப்ராஃபிட் அதிகரிக்கும். நீங்கள் மார்க்கெட்டிங்க்கு இவ்வளோ காசு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிங்க அப்படின்னா சர்வசாதாரணமாக இன்றைக்கி ஒரு 5000 rupees செலவாகும். அந்த நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஒரே ஒரு நாள் தான் வரப்போகுது. உங்களுக்கு லைஃப் லாங் அது வந்துட்டு இருக்க போகிறதே கிடையாது. ஒரு நாள் வரும், அந்த நாள் பேப்பர் முடிஞ்சது அப்படின்னா அடுத்த நாள்லேருந்து உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் போட்ட அமௌண்ட் ஃபினிஷ்ட். ஆனால் இந்த இடத்துல ஒரு வீடியோ அப்படிங்கிறது லைஃப் லாங் சோர்ஸ். எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ மூலிமா மார்க்கெட்டிங் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு பிளாக் எழுதினாலும் இப்படி தான், மீன்ஸ் ஒரு ஆர்டிக்கல் இல்லை ஒரு கட்டுரை எழுதினாலும் இப்படி தான். லைஃப் லாங் அந்த கட்டுரை ஆன்லைனில் இருந்துகிட்டே இருக்க தான் போகுது. அது மூலிமா அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. இதை அவங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் மேக் மணி. இதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் லிங்க் ஆர் பிராண்ட் லிங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் அந்த பர்டிகுலர் பிராண்டோட பேசி அவங்களோட ஒரு சின்ன கான்ட்ராக்ட் மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணுற ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு ஆர்டிக்கலுக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனி அல்ல அந்த ஒரு பர்டிகுலர் கடைக்காரங்க உங்களுக்கு கண்டினியூஸாக ஏதோ ஒரு விதத்தில் அமௌண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்கேஸ் உங்களோட அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ இல்லை அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கல் ரொம்ப அதிகப்படியான வியூஸ் போயிடுச்சா, நீங்கள் அவங்க கூட போய் மறுபடியும் நேராக பேசலாம். ஏன் மூலியமா உங்களோட கடைக்கு இல்லை உங்களோட இந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு 1500 பேருக்கு மேலே நான் அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டு போய் சேர்த்துருக்கேன். ஸோ யூ கேன் கிவ் சம் அமௌண்ட் ஆஃப் ப்ரீமியம் டு மீ. நீங்கள் இன்னும் எனக்கு அமௌண்ட் பெட்டராக கொடுத்தீங்க அப்படின்னா நான் இன்னும் உங்களுக்கு பெட்டரான ஒரு ப்ராடக்ட், பெட்டரான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். இன்னும் அதிகப்படியான மக்கள்கிட்ட உங்களோட ப்ராடக்ட்டை நான் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்க கூட டீல் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பேர் ஆல்ரெடி பிஸ்னஸ் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் த ஃபார்ம் ஆஃப் பாசிவ் இன்கம் தான். நீங்கள் ஜஸ்ட் மந்த்லி எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க, நான் என் மந்த்லி முடிஞ்ச அளவுக்கு 1 or 2 வீடியோஸும் உங்களோட கம்பெனியை பற்றியோ இல்லை உங்களோட ப்ராடக்ட்ஸ் பற்றியும் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் அவங்க கூட கான்டாக்ட் பேசலாம். இட்ஸ் ஆல்சோ மேக் லாட்ஸ் ஆஃப் பாசிவ் இன்கம் டு யூ. இதை பற்றின உங்களோட ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த ஒரு பாசிவ் இன்கம் டெக்னிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த சண்டே இன்னொரு பாசிவ் இன்கம் டெக்னிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.